வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, விளாத்திக்குளம் மாணவி கொலை சம்பவம். இது நடந்து ஒரு 3 மாதம் கிட்ட ஆகுது. எப்ப நடந்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில இருக்கும்போது நடந்த சம்பவம். இது அப்பவே வழக்கு பதியப்பட்டு நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கு. இதே சம்பவத்தை முன்னிறுத்தி விஜய் திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. நீதிமன்றத்துல தீர்ப்பாயிருக்கு அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ விஜயும் விஜயோட தம்பிங்களும் வழக்க விஜயே முடிச்சு வச்ச மாதிரி பெருமைப்பட்டு இருக்காங்க. வந்துதான் தீர்ப்பு எழுதி முடிச்சு வச்சாருன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, அண்ணன் வந்ததால தான் நடந்ததுன்னு சொல்லிடாதீங்க தயவு செய்து. இது அண்ணனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. நீதிமன்றமும் அண்ணன் கையில தான் இருக்கு, அண்ணனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லிடாதீங்க. மக்கள் சிரிப்பாங்க. உங்க கையில அதிகாரம் இருக்கு. கோயம்புத்தூர்ல 4 நாள் முன்னாடி நடந்த சம்பவம் மக்கள் இன்னும் வீதியில இறங்கி போராடிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கதைகள் அதை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு. கேட்டா அந்த தாயோட அனுமதியோட தான் நடந்தது. அவங்க அவங்களுக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காருக்கும் ஏதோ தொடர்பு இருந்தது. என்ன கதைங்க பேசுறீங்க? சரி, எது உண்மையாவே இருந்துட்டு போட்டோமே. உண்மையாவே இருந்துட்டு போட்டோமே. இன்னைக்கு அவனுக்கு என்னங்க பிரச்சனை? கையில சட்டம் இருக்கு. சட்டம் புதுசா ஒரு சட்டம் போடுங்க. இந்த மாதிரி என் பிள்ளைங்கள தொட்டா நான் சுட்டு புதைச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்ற மாதிரி நீங்க ஒரு சட்டம் போடுங்க. உங்களை யார் வேணாம்னு சொல்ல போறா? விரைவில் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. நாங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறோம். எதுக்கு ஆள் வச்சு பணம் கொடுத்தலாம் அந்த மாதிரி பேசணும்? நாங்களே பேசுறோம் உங்களுக்கு. நாங்களே சப்போர்ட் பண்றோம். தாவேக்கா தம்பிங்கிட்ட நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். தயவு செய்து தானா நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் லெட்டர்னு போடாதீங்க. ஒரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. சரிங்களா? நீங்க சொல்ற மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் விஜய். அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அவர் வேலையை செய்ய விடுங்க. நீங்களா அவர் பேர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிடாதீங்க. நடந்த சம்பவம் இன்னைக்கு தீர்ப்பாயிருக்குன்னா அதுக்கு விஜய் தான் காரணம். இப்ப நடக்கிற பிரச்சனை எது எடுத்தாலும் திமுக தான் காரணம். என் காணொலி எல்லாம் ஒருத்த பாக்குறேங்க. இந்த சிறுமி படுகொலைக்கும் திமுகவும் இதெல்லாம் சேர்ந்துதான் கூட்டு சதி செஞ்சிருக்காங்களாம். கொஞ்சம் கூட இல்லையா உங்களுக்கு எல்லாம்? எதை பேசணும், எப்படி பேசணும் கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? எதையாவது சொல்லி வச்சுட்டு போயிடும். தயவு செய்து சொல்றேன். தாவேக்கா அவர்களோட ஆதரவாளர்கள் பரவாயில்ல, செய்தியை பரப்புறேன்னு சொல்லிட்டு விஜய்க்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.